தாவேக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட கோரிக்கை, அதற்கு காங்கிரஸ் தேசிய தலைமை ஆற்றி இருக்கக்கூடிய எதிர்வினை அப்படிங்கிறது தொடர்பான ஒரு கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். ஆலோசனை கூட்டம் டெல்லியில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கே, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இல்லத்தில் தற்பொழுது முடிவடைந்திருக்கிறது. அந்த கூட்டம் முடிவடைந்து தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரசுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரும், காங்கிரசுடைய மூத்த தலைவர்களான KC வேணுகோபால், ஜெயராம் ரமேஷ் ஆகியோரும் வெளிவந்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் தங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தாவேகாவுடைய தலைவர் விஜய் தரப்பிலிருந்து காங்கிரசிற்கு முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும், அதற்கான முடிவை எடுப்பதற்கு தற்பொழுது தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த ஒரு தகவலை KC வேணுகோபால் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று சென்னையில் நடைபெற்ற ஒரு முக்கிய அந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய அறிக்கையை கிரீஷ் சோடங்கர் காங்கிரஸ் தலைமையிடம் சமர்ப்பித்த பிறகு இந்த முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக தமிழ்நாட்டில் காங்கிரசுடைய வளர்ச்சியை பொறுத்தும் மக்களினுடைய அந்த ஒரு செக்யூலர் அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளை அடிப்படையிலும் பல்வேறு முடிவுகள் என்பது காங்கிரஸில் எடுக்கப்படும். அதற்கான முதல் அடிப்படையாகத்தான் இந்த ஒரு முக்கிய முடிவை தாவேகாவிற்கு ஆதரவு வழங்கலாமா வேண்டாம் என்பதென்ற ஒரு முடிவை மாநில கமிட்டிக்கு எடுப்பதற்கான ஒரு அதிகாரத்தை வழங்கியுள்ளதாகவும் KC வேணுகோபால் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக தேர்தல் செயல்பாடு என்பது எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பான ஒரு அறிக்கையும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் இன்றைய ஆலோசனையின் பொழுது அவர் காங்கிரஸ் தலைமைக்கு சமர்ப்பித்துள்ளதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் கூற வேண்டும்.